இன்றைக்கு தமிழகத்திலே தலைவிரித்து ஆடிக்கொண்டிருக்கின்ற அந்த சர்வாதிகாரத்தை எதிர்த்து மக்களை காப்போம், தமிழகத்தை மீட்போம் என்கிற எழுச்சி பயணத்தை வெற்றி பயணமாக தமிழக அரசியலை வியக்கின்ற வரலாறு படைக்கின்ற வகையில் இதுவரை 175 சட்டமன்ற தொகுதிகளிலே 1 கோடி மக்களை நேரிலே சந்தித்த தமிழகத்தினுடைய ஒரே நம்பிக்கை இந்த நாட்டு மக்களுடைய உரிமை நிலைநாட்டிட இன்றைக்கு எத்தனையோ தலைவர்கள் இருக்கிறார்கள். ஆனால் எம்ஜிஆர் வழியிலே, அம்மாவின் வழியிலே தன்னை அர்ப்பணித்துட்டு அயராது உழைத்து புதிய சகாப்தத்தை உருவாக்கி தினந்தோறும் ஆட்சியாளர்களுடைய அடக்குமுறைக்கும் ஆட்சியாளர்களுடைய சர்வாதிகாரத்திற்கு எதிராக அதிகார யுத்தத்திற்கு மத்தியிலே ஒரு ஜனநாயக யுத்தத்தை நடத்தி கொண்டிருக்கின்ற ஜனநாயக பாதுகாவலர், எளியவர், பண்பாளர் நம்முடைய புரட்சி தமிழர் ஐயா எடப்பாடியார் அவர்கள் ஏழை எளியோர்களை கரை சேர்ப்பதற்காக கடவுள் நமக்கு தந்திட்ட கருணையின் வடிவம், காலத்தின் கொடையாக கள்ளம் கபடமற்ற மாசில்லா வெள்ளை உள்ளம் கொண்ட அன்பின் அடையாளம், கலங்கி நின்ற அந்த விவசாயிகளை முதலமைச்சர் வருவதற்கு முன்பாகவே களத்திலே சந்தித்து விவசாயிகளின் கண்ணீரை துடைத்த கருணையின் வடிவம், கலங்கரை விளக்கு, தாய் என்பதும் தெய்வ உள்ளமும் கொண்ட சமதர்மத்தின் அடையாளம், நாம் அனைவரும் போற்றி பாதுகாக்க வேண்டிய அரசியல் பொக்கிஷம் புரட்சி தமிழர் ஐயா எடப்பாடியார் தலைமையிலே மீண்டும் மக்களாட்சி மலர்ந்திட, மன்னராட்சிக்கு முடிவுரை எழுதிட இந்த நேரத்திலே சூளுரை ஏற்று இங்கே எழுச்சியோடு எல்லோரும் இருக்கிறோம். இதே பொதுக்குழு, இதே நம்பிக்கையோடு, இதே எழுச்சியோடு 2026ஆம் ஆண்டு நடைபெறுகிற அந்த பொதுக்குழுவிலே நாம் அனைவரும் பங்கேற்போம். ஆனால் இப்போது நடைபெறுகிற பொதுக்குழுவுக்கும் 2026 நடைபெறுகிற பொதுக்குழுவுக்கும் புரட்சி தமிழர் ஐயா எடப்பாடியார் முதலமைச்சராக இந்த பொதுக்குழுவிலே அவர் பங்கேற்கிற அந்த வரலாற்று சிறப்பு, மக்கள் சேவையாற்றுகிற அந்த வாய்ப்பை நாம் பெற்று தருகிற அந்த களத்திலே நீங்கள் நிற்கிறீர்கள். ஊனுறக்கம் பார்க்காமல், இரவு பகல் பார்க்காமல் நம்முடைய அரசியல் எதிரிகளில் இட்டுக்கட்டி பேசுகிற அவதூறுகளையும், பொய்களையும், புரட்டுகளையும், புரளிகளையும், வதந்திகளையும் புறந்தள்ளுவோம். புரட்சி தமிழர் ஐயா எடப்பாடியார் தலைமையிலே கள நிலவரத்தை கழகத்திற்கு சாதகமாக்குவோம், வெற்றி வாகை சூடுவோம். மக்களின் மனசாட்சி தான் புரட்சி தமிழர் எடப்பாடியாரின் அரசாட்சி. குறைந்த விலை, நிறைந்த தரம், தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில். ஜெயச்சந்திரன்.